இந்த மூட்டு வலியெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க வந்து இப்போ நடக்கவே விரும்புறதில்ல, நடக்கிறதே கிடையாது. மக்கள் நிறைய பேர் நடக்கிறதே கிடையாது. கொஞ்சம் தூரம் தான், வீட்டுக்குள்ளேயே நடக்கிறது தான். அப்புறம் வெளியில் வந்தால் பஸ்ஸில் ஏறி எங்கேயாவது போவாங்க, டூ வீலரில் எங்கேயாவது போவாங்க. அப்புறம் வந்து அலுவலகத்தில் போய் டூ வீலரில் போய் வீட்டுக்கு வாசலில் இவங்க டூ வீலர் இருக்கும். அப்புறம் டூ வீலரில் ஏறி அலுவலகத்துக்கு போவாங்க, வேலை பார்ப்பாங்க, தொழிற்சாலைக்கு போவாங்க, வேலை செய்வாங்க, திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க. எங்கே போனாலும் டூ வீலரில் தான் போகிறாங்க. அதாவது அப்படி இருக்கும்போது அவர்கள் நடப்பதே கிடையாது. நிறைய மக்கள் நடப்பதே கிடையாது. ஓடுவது என்பது கிடையவே கிடையாது. இதனால்தான் அந்த மூட்டு என்பது வலி வருகிறது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, வலி வந்த பிறகு வலி ஏற்பட்டதால் என்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே வலி இல்லாதப்பெல்லாம் நீங்கள் நல்லா நடந்தீங்களா? வலி மூட்டு வலி இல்லாத காலங்களில் நீங்கள் ஓடி ஆடி சுற்றி தெரிந்தீர்களா? நல்ல சூப்பராக பல கிலோமீட்டர் நடந்துட்டிங்களா? பல கிலோமீட்டர்லாம் ஓடி சுற்றி திரிஞ்சு விளையாண்டு அப்படி களைச்சி போய் உட்காந்துங்களா தினமும்? அப்படி கிடையாதுல்ல. இப்போ வந்து மூட்டு வலி வந்த பிறகு தான் உங்களால் நடக்க முடியலையா என்ன? ஏற்கனவே நல்லா மூட்டு வலியெல்லாம் இல்லாத போது நல்லா நடந்தீங்களா என்ன? அப்போவும் நீங்கள் நடக்கலை. இப்போ என்னடான்னா இப்போவும் நடக்க முடியும். இப்போ வந்து நடக்க முடியல. அப்போ நீங்கள் நடக்க முடியும், ஆனால் நடக்கலை. இப்போ வந்து நடக்க முடியல, அதனால் நடக்கலை. அப்போ வந்து நடக்க முடியும். எப்போ மூட்டு வலி வராதப்போ உங்களால் நடக்க முடியும், ஆனால் நீங்கள் நடக்கலை. இப்போ வந்து உங்களுக்கு மூட்டு வலி வந்துருச்சு, அதனால் இப்போ நடக்க முடியலை. இதுதான் காரணம். அதனால் வந்து மூட்டு வலி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது அவங்க நடக்காது தான் காரணம். நடக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது, உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது. ஏன்னா நடந்தால் தான் நடக்கிறது எப்படின்னுங்கிறது தெரியும். நடக்கிறதே மறந்து போச்சு உங்களுக்கு. நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சால் தான் அது உங்களுக்கு நினைவுக்கு வரும். பழக்கத்திலே இருக்கணும், தொடர்பிலே இருக்கணும். நீங்கள் விவசாயம் பண்ணால் தான் விவசாயம் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ண அப்படின்னா இப்போ அது உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் விவசாயம் பண்ணால் தான் அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், அப்போ அது நீங்கள் தினமும் வந்து செஞ்சால் தான் அது உங்களுக்கு தொடர்பில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், அமைதியாக இருந்துட்டாலே, யார்கிட்டையும் பேசலைன்னா உங்களுக்கு பேசவே தெரியலன்னு தான் அர்த்தம். பேசவே தெரியாமல் போயிடும். யாருக்கிட்டையும் ஒருத்தர் பேசவே மாட்டேன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பேசவே தெரியாதுன்னு தான் அர்த்தம். பேசினா தான் பேச தெரியும். அது மாதிரி பேசவே இல்லைன்னா பேச முடியலை அப்படின்னு கூட, அமைதியாக இருக்கார் அப்படின்னா அவரால் பேச முடியலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதனால் வந்து நீங்கள் தூக்கம் வரலை அப்படின்னா, நீங்கள் தூங்கலைன்னா, தூங்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரலை, உங்களால் தூங்க முடியலை அப்படின்னு தான் அர்த்தம். அது மாதிரி தூங்க தெரியலைன்னு கூட அர்த்தம். உங்களுக்கு தூங்க தெரியாதனால தானே நீங்கள் தூங்கலை. உங்களுக்கு தூக்கமே வரலை அப்படின்னு அர்த்தம்னா உங்களுக்கு தூங்குவதற்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, அந்த விதிமுறையை மறந்துவிட்டு. என்னெல்லாம் பண்ணால் நமக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிற அந்த விதிமுறை உங்களுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு நடக்க முடியல, எனக்கு மூட்டு வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நடக்க தெரியலைன்னு அர்த்தம். நீங்கள் நடக்காதனால ரொம்ப காலமாக அதிகமாக நடக்கிறதே கிடையாது. எங்கே போனாலும் வாகனங்களில் பயணித்து கொண்டே இருப்பது. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நடக்க தெரியாமல் போயிடுது. நடப்பது என்பது என்னவென்றே தெரியாமல் போய்விடுகிறது. எட்டு தான் அதன் பொருளாகிறது. நடக்க தெரியாமல் போயிடுது. அதனால் நீங்கள் நடக்கணும். அப்போ மூட்டு வலிக்கெல்லாம் என்ன தீர்வுனா நீங்கள் நடக்கணும். தினமும் நடைப்பயிற்சி செய்யணும், ஓட்டப்பயிற்சி செய்யணும், வேகம் ஓடணும். முக்கியமாக ஓடணும். நடக்கிறது மட்டும் கிடையாது, ஓடணும். ஓடும்போது நடக்கும்போது அதில் நிறைய விதிமுறைகள் இருக்குது. எப்படி நடக்கணும், எப்படி ஓடணும். இப்போ சிலர் நடப்பாங்க, இந்த சார்லி சாப்ளின் மற்றவங்க சிரிக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவார், அவருடைய கால் வந்து பக்கவாட்டு திசையில் இருக்கும். பக்கவாட்டு திசையில் வச்சு நடந்து அது மாதிரி நிறைய நடக்கிறாங்க. அப்படிலாம் நடந்தால் மூட்டு வலி வராமல் என்ன செய்யும்? இந்த கால் பெருவிரல் வந்து நேராக இருக்கணும், நேர் திசையை பார்த்துருக்கணும். நம்ம எந்த திசையில் நடக்கிறோமோ அந்த திசையில் இருக்கணும் கால் பெருவிரல். அப்படி இல்லாமல் அது குறுக்கா இந்த பக்கமும் கோணலாகவும் அந்த பக்கம் கோணலாகவும் இருக்கக்கூடாது. சார்லி சாப்ளின் மாதிரி நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மூட்டு வலி வரதான் செய்யும். அது எப்படி நடக்கணுங்கிறது தெரியாமல் தான் அவங்க அப்படி நடக்கிறாங்க. அது வந்து மூட்டு வலிக்கு காரணமாக இருக்கும். அது ஒரு காரணம். அப்புறம் வந்து எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தெரியறது நடக்கிறது மட்டும் கிடையாது, நடப்பதற்காக நாம் என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதும் இருக்குது. அதுவும் நான் இப்போ வந்து தானிய உணவுகளை சாப்பிட்றேன். அரிசி, கோதுமை, நான் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னா கண்டிப்பாக உடல் பருமனாகும். இந்த வெயிட்டை வந்து உடம்பு தாங்கிக்காது. அப்போ கால் மூட்டு வலி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் நடக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நடக்க தெரியல. நடக்க தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த உணவுகளெல்லாம் சாப்பிட மாட்டோம்.
நமக்கு நடக்க தெரியாமல் போகிறதுக்கு காரணம் என்னது? இந்த உணவுகள் தான் காரணம். இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோன்னா உனக்கு நடக்க தெரிலன்னு அர்த்தம், உனக்கு வாழ தெரிலன்னு அர்த்தம். அதனால்தான் நீ உன்னை நடக்க விடாமல் செய்கிற இந்த உணவுகளை நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாய். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா உங்களால் நடக்க முடியாது. மூட்டு வலி வந்துடும், வெயிட் அதிகமாகிடும், மூட்டு வலி வந்துடும், கால் வலி வந்துடும். அப்போது நீங்கள் அதை சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு நடக்க தெரியலன்னு அர்த்தம். நடக்க தெரியாதனால தான் இதெல்லாம் சாப்பிட்றீங்க. உங்களால் நடக்க விடாமல் செய்கிற, நடப்பதை தடுக்கிற இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க. இந்த உணவுகளை சாப்பிட்டா உங்களால் நடக்க முடியாது. அதனால தான் அப்போது உங்களுக்கு வந்து நடக்க தெரியல, அதனால தான் இதை சாப்பிட்றீங்க. அதனால் உணவும் நீங்கள் சரியான உணவு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் உடல் பருமனாகாது, நீங்கள் ஒல்லியாகவே இருப்பீங்க, உங்கள் கால்களுக்கு வெயிட் ஏறாது, உங்கள் கால்களுக்கு உடம்பை தாங்குவது என்பது எளிதான ஒரு செயலாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நடக்க தெரியணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் தகுந்த உணவுகளை சாப்பிட்ணும். நடக்க கற்றுக்கணுன்னாலே நீங்கள் வந்து சரியான உணவை சாப்பிட்ணும். எதை சாப்பிடக்கூடாதோ அதை தவிர்த்து விட வேண்டும். தானிய உணவுகளை தவிர்த்து விட வேண்டும், மாமிச உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், மூலிகைகள், இந்த மாதிரி பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தயிர், மோர், பால், தேன், இந்த மாதிரி உணவுகளை தான் சாப்பிட்ணும். அப்போ தான் உங்களுக்கு நடக்க முடியும், அப்போ தான் உங்களுக்கு நடக்க தெரியும் அப்படின்னு அர்த்தம். அதனால் எதை சாப்பிட்டால் நம்மளால் நடக்க முடியுமோ அதைத்தான் சாப்பிட வேண்டும். அதனால் இந்த அளவுக்கு அப்போ நம்ம வந்து கால் வலி, மூட்டு வலிக்கெல்லாம் என்ன காரணம்? நமக்கு நடக்க தெரிலன்னு அர்த்தம். எப்படி நடக்கணும்னு தெரில, எப்படி நடந்துக்கணும்னு தெரில, எப்படி வாழணும்னு தெரில, எப்படி சாப்பிடணும்னு தெரில. அறியாமை தான் தெரியாமை. அதுதான் இந்த நோய்களுக்கெல்லாம் காரணம். நோய்கள் வருவதுக்கு காரணம் என்னது? அறியாமை. எப்படி வாழ வேண்டும் தெரியல, என்னத்தை சாப்பிடணும்னு தெரியல, எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட தெரியாமையும் அறியாமையும் தான் நமது உடலில் நோய்கள் வந்ததற்கு காரணம்.